இல்ல இந்த கேள்விக்கான பதில நீங்க விஜய் கட்சியில தான் கேட்கணும், நான் சொல்ல முடியாது. எங்களுக்கு ஏன் எதிர்த்து பேசினாரு, இப்ப ஏன் பேசல அப்படிங்கிறதுக்கு நீங்க விஜய் நீங்க பாக்குறது கஷ்டம். ஒரு பனையூர் பங்களா விட்டு வெளில வர மாட்டாரு. அதனால நீங்க அவர் கட்சி சார்ந்த நிர்வாகிகள்ட்ட தான் கேட்கணும். நீங்களே பாருங்க, இந்த எஸ்ஐஆர் பணி நடக்குது. இந்த எஸ்ஐஆர் பணியில எங்க தாவேகா எங்க இருக்கு? நாம் தமிழர் கட்சி எஸ்ஐஆர் பணியில பூத் லெவலில் எங்க பாத்துருக்கீங்களா நீங்க? இவங்க எல்லாம் மைக்கு தான் சார், மைக்கு சோசியல் மீடியா மேடைகளோட அரசியல் கீழே போய் வேலை செய்யறதுல இந்த கட்சிகளுக்கு பெரிய முனைப்பு இல்லை, கேடரும் இல்லை. கீழே ஒரு பூத்துல வேலை செய்யறதுனா என்ன, ஒரு வாக்குச்சாவில வேலை செய்யறது என்ன, அதுல என்னென்னலாம் நுவான்சஸ் இருக்கு, அது என்ன எக்ஸ்பர்டைஸ் வேணும், எதுவுமே தெரியாது உங்களுக்குலாம். சும்மா சவடால் அடிச்சு போவோம். திமுக எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்றது என்ன கஷ்டம்? 4 வார்த்தை தான் சார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல தேர்தல்ல தனது செல்வாக்கை நிரூபிக்காத ஒரே கட்சி விஜய் கட்சி. நாம் தமிழர் கூட பல தேர்தலை சந்திச்சு அவங்க என்ன ஓட்டுன்னு நிரூபிச்சிருக்காங்க. எல்லா கட்சியும் நிரூபித்த கட்சிகள், கமலஹாசன் உட்பட, டிடிவி உட்பட. விஜய் கட்சி நிரூபிக்கல, அன்டெஸ்டட், நிரூபிக்காத ஒரு கட்சி. அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே விஜய் கட்சி ஆரம்பிச்சார்ல, ஏன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடல? அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்குல வந்துச்சுல, ஏன் இடைத்தேர்தலில் விஜய் கட்சி போட்டியிடவில்லை? ஏன் பண்ணல? அப்புறம் கட்சியை 2026 ஆரம்பிக்க வேண்டியதானே. விக்கிரவாண்டி தேர்தலில் ஏன் போட்டியிடல? உங்களுடைய செல்வாக்கு என்னன்னு இதுவரைக்கும் நீங்க டெஸ்ட் பண்ணி மக்களுக்கு காமிக்கவே இல்லை. பேசிட்டு போறதுல என்ன இருக்கு? எங்களுக்கு திமுக தான் போட்டி சொல்லிட்டு போங்க.